முடிஞ்ச அளவுக்கு சேதுவோட மனசை நம்ம மாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இதுதான் பேச நேரம்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக சேதுவோட ரூமுக்கு போயிட்டு தமிழை பற்றி மறுபடியுமே மோசமாக பேசிட்டு அவள் இத்தனைக்கும் ஆறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று நடந்து கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே அவளை சேர்த்துருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த மொத்த நினைப்பையும் நீ தவிடுபடியாக்குற மாதிரி அவளை அத்து விட்டுட்டு உன்னோட வாழ்க்கைக்கு வேற ஒருத்தையை தேடிக்கோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சேதுவு என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நான் என்னோட முடிவை பற்றி நாளைக்கு அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் குடும்பத்துக்கு முன்னாடி ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், எனக்கும் அந்த தமிழுக்குமான உறவை அத்து விட்டுட்டு எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவோ ஏன் ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க வர, ஆனால் ராஜாங்கமோ தமிழ் மேலே இருக்க கோபத்தால் இது அவனோட வாழ்க்கை, அவன் முடிவெடுத்திருக்கான், எனக்கு இதில் முழு சம்மதையா, நான் சீக்கிரமாக பஞ்சாயத்தை கூட்டி உங்கள் 2 பேரையுமே அத்து விடுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஆனால் சாவித்திரியும் ஈஸ்வரியோட முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி இவ தான் இருக்கா, ஆனால் இவ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா, நமக்கு தான் ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கருப்பும் மலரும் உடனடியாக இந்த விஷயத்த தமிழுக்கு கால் பண்ணி சொல்ல, தமிழும் அப்போ தான் தன்னோட எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனால் கருப்பு கால் பண்ணிவிட்டு தமிழ் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல, ஆனால் தமிழும் என்னென்ன என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. உடனே கருப்பு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி திடீர்னு சேது எல்லாரும் முன்னாடியுமே எனக்கும் தமிழுக்குமான உறவை அத்து விட்டுருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கூட சொன்னான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தமிழோ நல்லா சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கருப்பும், என்னத்தா நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே பக்கத்தில் இருந்த மலரும், என்ன அவள் சிரிக்கிறாளா, முதல்ல ஃபோனை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு, என்ன தமிழ் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையே இங்கே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு, நீ என்னடானா சிரிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி பேதலிச்சு போயிடுச்சான்னு கேட்க, ஆனால் தமிழும் ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கையை நினச்ச எனக்கே சிரிப்பு வந்துச்சு, அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் எனக்கே அந்த ஆள் கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இதில் அந்த ஆள் என்ன அத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கானா, அது எனக்கு சந்தோஷம் தானே, ஏதோ எனக்காக அவங்களே கேட்ட மாதிரி இருக்குது, இந்த ஒரு விஷயத்துலையாவது நாங்கள் ஒத்து போகிறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ பஞ்சாயத்து கூடுறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக அவங்கள அத்து விட்டுறேன், அப்படி இல்லையா பஞ்சாயத்து முன்னாடி இல்லைனாலும் சும்மா வீட்டுக்கு நார்மலாக அத்து விடணும்னு சொல்லிட்டு 2 ஓலையை கொடுத்து பிச்சு போட்டால் முடிஞ்சு போச்சுல்ல உறவு, அது முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்னோடய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக என் குழந்தைங்க கூட வாழ பார்ப்பேன்னு சொல்ல, ஆனால் மலரும் என்ன என்ன தமிழ் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, வேற எப்படி என்ன பேச சொல்கிற, இந்த மாதிரியான ஒரு ஆள் கூட வாழ்ந்து நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நான் சந்தோஷமாக தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தனியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்களோட அம்மாவோ தங்கச்சியோ என்னாச்சு என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது உங்களுக்கே தெரிய வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒரு ஆள் ராஜாங்க குடும்பம் உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்ருக்குன்னு கூப்பிட்றாங்க. உடனே இதில் ஷாக்கான தமிழோட அம்மாவும், என்னடி நீ இப்போ மறுபடியும் என்ன பண்ணி வச்சேன்னு கேட்க, என்னம்மா என்ன மறுபடியும் நான் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியோ, பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டது அந்த குடும்பம் எனக்கும் அவருக்குமான உறவை அத்து விடுறதுக்காக கூப்பிடுது, போயிட்டு சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது தான், எனக்கு நாளைக்கு வேறு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு வேறு படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நார்மலாக விறுவிறுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தனத்துக்கோ செம்ம ஷாக்கு, என்ன அக்கா எல்லா விஷயத்துலையும் தைரியமாகவும் இப்படியும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குமான்னு சொல்ல, அதே மாதிரி தான் தமிழோட அம்மாவும், இந்த நேரத்தில் வேற இந்த ஆள் வேற லாரிக்குன்னு வெளியே போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, அதுவும் பஞ்சாயத்து முன்னாடி உறவை அத்து விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இவங்க 2 பேராலையும் ஒன்று சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே தமிழோட பின்னாடி போக, ஆனால் தமிழும் ரொம்பவே அசால்ட்டாக பஞ்சாயத்து முன்னாடி போய் நிற்கிறாங்க. உடனே அங்கே வந்த பஞ்சாயத்து ஆட்களுமே, சரிப்பா 2 குடும்பத்தாலும் வந்தாச்சுல்ல, உறவை அத்து விடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியணும்ல, முதல்ல நீ சொல்லுப்பா, உனக்கு எதுக்கும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ இப்படி கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கன்னு கேட்க, உடனே சேதுவும் இவ பண்ண வேலை உங்கள் யாருக்கும் தெரியாது, நான் இப்போ போட்டு வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு முதல் விஷயம் என் அப்பாவோட பேச்சையும் என்னோட குடும்பத்தோடைய பேச்சையுமே மீறி அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் வீட்டு அவுட் ஹவுஸ்லேயே அவங்கள தங்க வச்சிருக்கா. அதுக்கப்புறமா தான் என் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. முக்கியமாக எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கான மூல காரணமே இவ தான், இவளால் தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பமாச்சு. அது மட்டும் விட்டாலா, அதுக்கப்புறமாவும் அவள் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு பார்த்தா, அவள் என்னோட உறவே வேண்டாம், உங்கள் யாரோட உறவும் வேண்டான்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு கடவுள் முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு இங்கே அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்ருக்கா.
ஏன் அதோடயும் விட்டாளா? சரி, கொஞ்ச நாள்லயே அவளோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு என் கால்ல விழுவான்னு சொல்லிட்டு நானும் காத்திருந்தா, அவ எனக்கு எதிராவே எலக்ஷன்ல நின்னு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. சரி, அதையுமே ஒரு போனா போகட்டும்னு விட்டு தள்ளிட்டா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கா. இவ்ளோ அசிங்கத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் இவளுக்குமான உறவு இதுக்கப்புறமாவும் இந்த ஊரறிய இருக்கிறதுனால தானே இவ்ளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு வருதுன்றதுக்காக தான் மொத்தமா இந்த உறவ முடிச்சுட்டு நான் என் வாழ்க்கைய பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தமிழோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்பவே ஷாக்கிங் கூட நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தமிழும் ரொம்பவே கூலா நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே பஞ்சாயத்து தலைவரும், "என்னம்மா, உன் மேல இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, நீ இதை பத்தி என்ன சொல்ல வரேன்னு?" கேட்க, உடனே தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷத்தோட, "ஐயா, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அந்த ஒரு கேள்விய அவங்க வீட்டாளுங்களை யாராவது ஒருத்தர் அப்படி என்கிட்ட கேட்டிருந்தாலும் கண்டிப்பா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா ஆகியிருக்கவே ஆக்கியிருக்காது. ஆனா இப்போ நான் உங்களுக்கு தெளிவா பதில் சொல்றேன். இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே நான் பண்ணல. முக்கியமா சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைக்கல. ஆனா என் அப்பா தான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. என் ஃபோன் மூலியமா இவங்களுக்கு ஃபோன் போயிருக்கு. அதனால என் குரலே அவங்களுக்கு கேட்டதுனால அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்ல. இதுதான் உண்மை. யாரு நம்புனாலும் நம்பலனாலும் இது ஏன் மனசாட்சிப்படி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் இவங்க ஏதோ சொன்னாங்கல்ல, வெளியே வந்ததுக்கு அப்புறமா போனா போகட்டும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. ஆனா அவங்க கொஞ்சம் கூட என்னோட வார்த்தைகளை நம்பாம குடும்பத்துக்கு முன்னாடி என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. மறுபடியுமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் மறுபடியும் என்னை சந்தேகப்பட்டு பட்டு அவங்க மொத்த குடும்பத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி வரதே இவனோட வேலையாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்டவங்க கூட என்னால் எப்படி வாழ முடியும்? ஏன் மொத்த குடும்பமும் என்னை நம்பாமல் இருந்தப்போ கூட இவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டது மட்டும் இல்லாமல் என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அதனால தான் இதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு ஆள் கூடலாம் என்னால் வாழ முடியாதுன்னு மொத்த உறவும் வேண்டான்னு தலைமுழுகிட்டு வந்தேன். ஆனாலும் வெளியே வந்ததுக்கப்புறமா நானும் என் வேலை உண்டு என் படிப்பு உண்டுன்னு தான் இருந்தேன். அப்போ தான் இவங்க ஏதோ தனியாக அரசியலில் நிற்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி வந்துச்சு. ஏன் அது கூட முழுசாக எனக்கு தெரியாது. அதுக்குள்ளேயே எதிர்க்கட்சிக்காரங்க வந்து இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அங்கேருந்த ஆட்களும் ஆமாம்மா அப்படி சொல்லி பேசினாங்க. ஆனால் அப்போ கூட நீங்கள் ரொம்பவே கோவப்பட்டு அவங்க எல்லாரையுமே அடித்து துரத்திட்டீங்கள்ல. ஆமாங்கய்யா, இது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன இங்கே நிற்கிறாங்களே இந்த புத்திசாலி குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட இந்த உண்மை தெரியலையாம். அவங்க இன்னும் நான் அந்த எதிர்க்கட்சிக்காரங்க கிட்ட பணம் வாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நினச்சது மட்டும் இல்லாமல் என்னை தனியாக கூப்பிட்டு மிரட்ட வேற செஞ்சாங்க. உண்மையாகவே நீ ஒரு கோலை, உண்மையாகவே உனக்கு என்னை எதிர்க்கணும்னு தோணுச்சுன்னா எதிர்த்து நில்லு. இப்படி கோலத்தனமாக இப்படியெல்லாம் பண்ணாத. கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் எலெக்ஷன் நடந்தால் நான் தான் ஜெயிப்பேன்னு என்கிட்ட சவால் விட்டாங்க. ஏன் அப்போ கூட அந்த சவாலை நான் ஒரு பொருட்டாவே எடுத்துருக்க மாட்டேன். இருந்தாலும் அவங்க பேசின பேச்சுக்கு கரெக்டாக லக்ஷ்மி மாமா அதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து நீ எங்கள் கட்சி சார்பாக எலெக்ஷனில் நிற்கிறியான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு இவங்க மேலே எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் மோதுறதா இருந்தால் நேருக்கு நேராக தான் மோதுவேன்றதை அவங்கக்கிட்ட நிரூபித்து காட்டணும்னு நினச்சேன். அதே மாதிரியே நான் நேருக்கு நேர் மோதினேன். எனக்கு வாக்குகள் கம்மியாக வந்து நான் தோற்று போனதுக்கப்புறமாவும் நான் உண்டு என் வேலை உண்டு நான் படுக்க அமைதியாக படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு ஊர் முழுக்க ஒரு போஸ்டர் பரவி இருந்திருக்கு. ஆனால் அதுக்கும் இவங்க தான் முட்டாள்தனமாக நான் தான் இது எல்லாத்தையுமே ஒட்ட வச்சுருக்கேன்னு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் இந்த ஊர் உலகத்தில் இவங்களுக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தாலும் அது மொத்தத்துக்கும் நான் தான் காரணம்னு இவங்க ஏற்கனவே நினச்சி வச்சுருக்காங்க. அந்த நினப்பை இவங்களால் நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும். வேற யாரை நினச்சாலும் இவங்களோட நினப்பை இந்த முட்டாள்தனத்தை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூடயும் இந்த மாதிரி அறிவே இல்லாத ஒருத்தன் கூடயும் வாழ்ந்து என்னோடய வாழ்க்கையை நரகமாக்கிறத விட நான் சந்தோஷமாக இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு சேதுவும் இவ பாட்டுக்கு கதை அளந்துக்கிட்டு இருக்கா. சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, நான் சொல்கிறதா உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருந்தவங்களும் எதையா உண்மை? உண்மையாகவே இந்த பொண்ணு யார்கிட்டையும் எந்த பணமும் வாங்கல, அது இந்த ஊருக்கே தெரியும். அது ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்கா. உடனே சேதுக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வரல. உடனே அவங்க ஈஸ்வரியை பார்க்குறாங்க. ஆனால் ஈஸ்வரியும் எங்களுக்கு வந்த தகவல் படி இவ பணத்தை வாங்கியிருக்கான்னு சொல்ல, ஆனால் தகவல் யார்கிட்ட வந்ததுன்னு அங்கே இருந்தவங்க கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும் தடுமாற ஆரம்பிக்க, உடனே சேதுவும் ஆமாம் சின்னம்மா உங்ககிட்ட யார் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னு சேதுவுமே ஈஸ்வரி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்க. ஆனால் ஈஸ்வரியும் யாரெல்லாம் தெரியல, திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு அந்த விஷயத்த சமாளிக்க ஆரம்பிக்க. சாவித்திரியும் அவ்வளோதான் அந்த விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா இந்த விஷயத்துலையும் நம்ம அவமானப்பட இவ தான் காரணமாக இருக்கான சண்டை போட ஸ்டார்ட் பண்ண. ஆனால் சேதுவும் சரி விடுங்க, இப்போதைக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மையாகவே
என் அப்பா ஜெயிலுக்கு போக இவ தான் காரணம். அவ்வளதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, உடனே அங்க இருந்தவங்கள்ல ஒருத்தங்க, "அது எப்படியா இந்த பொண்ணு காரணமாகும்? நீ சொன்னபடி இந்த பொண்ணு உண்மையாவே அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தையே பண்ணி வச்சிருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா, உங்க அப்பா ஜெயிலுக்கு போனது ஒண்ணும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுனால இல்லையே! உங்க அப்பாவுக்கு எதிரா இருந்தவங்க பண்ண சதியால தானே அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு நீ எல்லாத்துக்கும் இந்த பொண்ண குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்க? பேசுற பேச்சையும், நீங்க பண்ற வேலையையும் பார்க்கும்போது இந்த பொண்ணு சொன்னது தான் உண்மைன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம தமிழ பத்தி நம்ம ஊர்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த பிள்ளை என்னனாலும் உண்மைய மட்டும் தான் பேசும்னு ஒரு பேரே இருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைய தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வாயால ஒத்துக்கிட்டு இருக்குன்னா, கண்டிப்பா இதுல உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு லைட்டா அவங்க தமிழ் பக்கம் சாய பார்க்குறாங்க. இத பார்த்துட்டு சேதுவுக்கும் செம கடுப்பு. ஆனா தமிழும் நடுவுல குறுக்க நிறுத்திட்டு, "இங்க பாருங்கய்யா, என் மேல தப்பு இருக்கு இல்லன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் இந்த பஞ்சாயத்துக்கு வரல. எனக்கு இவங்க கூட வாழ பிடிக்கல. அத்தை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தானே வந்து கேட்டாங்க. எங்கள தயவு செஞ்சு அத்தை விட்டுருங்க. கண்டிப்பா என்னால இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்ல, உடனே பஞ்சாயத்து தலைவரும், "சரி நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா, இத கண்டிப்பா நம்ம பண்ணிடலான்னு" சொல்லிட்டு 2 பேரோட கையிலயும் ஓலைய கொடுக்க, இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஆனா சேதுவோ ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றதும், நம்ம பேசுறதும் வேற வேறயா இருக்கே! நம்மக்கிட்ட சின்னம்மா சொன்னதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஏன் இவ சொன்னா கூட நம்மளால நம்ப முடியலனாலும், ஊர்க்காரங்களும் இவ சொல்றதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே! ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமான்னு ஒரு மாதிரியான யோசனையிலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஓலைய பிச்சு போடுங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தமிழ்ச்செல்வி அவங்க கையில இருந்த ஓலைய பிச்சு 2 பக்கமும் தூக்கி போடுறாங்க. ஆனா சேதுவோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஓலைய பிக்கவே இல்ல. அவங்க இதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சேதுவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஈஸ்வரியும், "என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா ஓலைய பிச்சு போட்டுட்டு அவளோட உறவை முறிச்சிட்டு நீ கட்டின தாலியை அவகிட்ட இருந்து வாங்கிட்டு அதை ஐஸ்வர்யா கழுத்துல கட்டுன்னு அவங்களோட மொத்த பிளானையும் லைட்டா உளறி தள்ளிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கும் ஏதோ ஒரு பொறி தட்டின மாதிரி தோணுது. நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து தமிழ் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னப்போ முக்கியமா ஈஸ்வரி அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி தோணுது. அதனால அவங்க ஓலைய பிச்சு போடாம, "ஐயா, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தேவைப்படுது. ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. எனக்கு இப்போதைக்கு இவளோட உறவை முறிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவ்வளோதான், ஈஸ்வரியோட தலையில இடியே இறங்குது. தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே குழப்பத்தோட நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நடக்கிறத வச்சு பார்க்கும்போது சேதுவுக்கு ஈஸ்வரி மேலே ஏதோ ஒரு சந்தேகம் வந்த மாதிரி தோணுது. ஆனால் என்ன இருந்தாலும் தமிழ் சேதுவோட உறவை முறிக்கணும்னு அவங்க உறவை முறிக்கிற விதமாக அவங்க கையில் இருந்த ஓலையை பிச்சு போட்டுட்டாங்க. சேது என்னதான் அந்த ஓலையை முறிக்கலனாலும் கண்டிப்பாக சேது உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் தமிழ் சேதுவை மன்னிக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி மன்னிக்கவும் கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.